ஈஸியாக டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து இந்தியன் ஸ்டைலில் மக்ரோனி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அது கூடவே வந்து உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம வந்து மக்ரோனியை சேர்த்துட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே 3 நிமிஷத்துக்கு விட்டால் முக்கால் பதத்துக்கு வெந்துடும். அதை அப்படியே நம்ம வந்து வடிகட்டி நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ தாராளமாக எண்ணெய் கூட பட்டர் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம 3 சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தலபலன்னு கொதித்து வந்தது போது நம்ம மக்ரோனியை சேர்த்து மேலே வந்து பெப்பர் போட்டுட்டு உப்பும் சரி பார்த்துக்கிட்டு இப்போ வந்து அப்படியே பெரட்டி வச்சுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சீஸ் வேணும்னா மேலே சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.